உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவு பெறும் நிலையில் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை காண குவிந்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அனிஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். அனிஷ், விவரங்கள். அமிர்த், வணக்கம். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மே 10ஆம் தேதி துவங்கி கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற மலர் கண்காட்சி நேற்று வரை 2,27,028 பேர் பூங்காவிற்கு வருகை புரிந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1 லட்சம் ரோஜா, சாமந்தி மற்றும் கார்னேஷன் மலர்களை கொண்டு பிரம்மாண்ட டிஸ்னி வேர்ல்டு மற்றும் அந்த கதாபாத்திரத்தில் வரும் சிறுவர்கள் போன்ற மலர் வடிவம், 80,000 ரோஜா மலர்களை கொண்டு பாரம்பரிய யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயில் வடிவம், காளான், தேனி உட்பட பல வகையான மலர் அலங்காரங்கள் காட்சியகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இந்த ஆண்டு 15 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த மலர் கண்காட்சியானது இன்று மாலையுடன் நிறைவு பெற உள்ளது. இது இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ளதால் ஞாயிறு தினமான இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர். தற்பொழுது நிலவும் மிதமான காலநிலை மற்றும் பல்வேறு அம்சங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து கண்டு ரசித்து வருகின்றனர். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அனிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.